Hello everyone, welcome to my channel and it's me Bhuvi. Hope you all fine. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் மசாலா நம்மளே சாம்பார் பொடி அரைச்சி நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். காய் எண்ணெய் காய் தோதோ வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வந்துட்டு எண்ட் டு எண்டு நம்மளே பண்ண போகிறோம். நார்மல் சாம்பார் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு வாசனையாக கல்யாணம் சாம்பார் இருக்கும்ல, கல்யாண வீட்டில் இருக்கும்ல ஒரு சாம்பார், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அண்டு தக்காளி இல்லாமல் நான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஆயில் போல் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறமா 5 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு வறுத்துக்கணும். கூடவே கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் இல்லைங்க, நார்மல் வெங்காயம் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி போட போகிறேன் ஒரு வாசனைக்காக. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் அரைஞ்சிருக்கேன். நீங்கள் என்ன காய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போது பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், அதையும் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த மசாலா வறுத்தன்ல அதை அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் மெயினானது. சாம்பார் பொடி இது கலந்துக்கோங்க. சரிங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், ஆல்ரெடி நான் பருப்புலேயும் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும். இந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகணும். ஓகேங்களா? பாருங்கள், சாம்பார் நல்லா இதாகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வெந்துடுச்சு. ஃபைனலி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம், அவ்வளோதான். சரிங்களா? ரெடி. ஓகே, அவ்வளோதான். வறுத்து அரைச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க சாம்பார், ரொம்ப திக்காக வேணாம். சரிங்களா? அவ்வளோதான். தக்காளியே இல்லாமல் ஒரு சாம்பாரும் வச்சுட்டேன். ஓகே, bye bye, see you later. Try it at your home. Take care. Happy weekend.